இந்த 3 தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள். அதில் ஒரு தன்மை, ஒருவரை நேசித்தால் அது யாராக இருந்தாலும், உங்கள் தந்தை, உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், உன் சகோதரன், உன் தோழன், உன் நண்பன், உன் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாவிற்காக இருக்கக்கூடியவர்களில் யாரை நீங்கள் நேசித்தாலும், அல்லாவிற்காக நேசித்தால் அவர்கள் ஈமானுடைய சுவையை சுவைப்பார்கள். இந்த உலக வாழ்வு ஒரு தற்காலிக வாழ்வுதான். நாம் மரணித்து விட்டால் அல்லாவிற்காக நேசித்திருக்கிறோம், அல்லாஹ் அவர்களை நம்மை நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான். அதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று. உங்கள் தாயை நீங்கள் அல்லாஹ்விற்காக நேசித்தவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து பிரிந்து மரணித்திருந்தால் கவலை கொள்ளாதீர்கள். இது தற்காலிக பிரிவு. உங்களுடைய தாயை மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள், அல்லாஹ் உங்களை அரிசி நிலையில் ஒன்று சேர்ப்பான். உங்கள் கணவனை நீங்கள் பிரிந்திருந்தால், பிள்ளையை பிரிந்திருந்தால், உங்கள் மனைவியை பிரிந்திருந்தால், உங்கள் சகோதரனை, நண்பனை, தோழர்களை, அல்லாஹ்விற்காக நேசித்த யாரை நீங்கள் பிரிந்திருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள். இது பிரிவு, தற்காலிக பிரிவு. அல்லாஹ்விற்காக நேசித்தவர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அதனால் தான் சொன்னார்கள், ஒருவரை நீங்கள் நேசித்தால் அறிவித்து விடுங்கள் அவருக்கு